இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். டெல்டா மாவட்டத்திலே அதிமுகவுக்கு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய நிலையில் அந்த வாக்கு வங்கிக்கு உதவி செய்யக்கூடிய விதமாக பல்வேறு கட்சிகள் கூட்டணியில் இணைக்கப்பட்டிருக்கின்றன. சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை திருச்சியை மையமாக வைத்து செயல்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, தொழிலதிபராக இருக்கக்கூடிய திரைப்படத்துறையில் விநியோகஸ்தராக இருக்கக்கூடிய ஆர்வி பரதன் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றார். ஆர்வி பரதனை பொறுத்தவரை தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம் என்கின்ற அவர்களுடைய கட்சிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்குவதற்கு தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்வந்திருக்கின்றார். இன்று சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஆர்வி பரதனும் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியும் சந்திப்பு பேசியிருந்த நிலையிலே சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகத்திற்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஒரு தொகுதியை வழங்க இருக்கின்றார்கள். குறிப்பாக திருச்சியில் திருவரங்கம், அந்த ஸ்ரீரங்கம் தொகுதி, அப்படி இல்லை என்றால் மணச்சநல்லூர் தொகுதி, இரண்டில் ஒரு தொகுதியை ஆர்வி பரதனுக்கு வழங்குவதற்கு தற்பொழுது அதிமுக தலைமை முன்வந்திருக்கின்றது. அவர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மணச்சநல்லூர் தொகுதியை பொறுத்தவரை திமுகவினுடைய உறுப்பினர், அங்கு சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கின்றார் கதிரவன். எனவே கதிரவனுக்கு எதிராக ஒரு வலுவான போட்டியாளரை இந்த முறை அதிமுக நிறுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மணச்சநல்லூர் தொகுதியில் கூட்டணி கட்சியான சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆர்வி பரதனை நிறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை தற்பொழுது அதிமுக பெற்றிருக்கின்றது. அதே நேரம் ஸ்ரீரங்கம் தொகுதியும் பாஜகவிற்கு வழங்கப்படவில்லை. கூட்டணியிலே அதிமுக தான் போட்டியிடுகின்றது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்டவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. எனவே அந்த தொகுதியிலும் அதிமுகவிற்கு கணிசமான செல்வாக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அந்த மத்திய தமிழகத்தில் வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை அந்த கட்சியின் சார்பில் முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் ஆர்வி பரதனை சந்தித்திருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஸ்ரீரங்கம் அல்லது மணச்சநல்லூர் இரண்டில் ஒரு தொகுதியை வழங்குவதாகவும் இரட்டை இலை சின்னத்தில் அந்த கட்சி அந்த தொகுதியில் போட்டியிடலாம் என்றும் கூறியிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. நாளைய தினம் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி ஆர்வி பரதன் எங்கு போட்டியிடுகின்றார் என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை அதிமுக வெளியிட இருக்கின்றது. தற்பொழுது அவருக்கு கூட்டணியிலே ஒரு இடம் ஒதுக்கப்படுவதும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய ஸ்ரீரங்கம் அல்லது மணச்சநல்லூர் தொகுதியில் ஆர்வி பரதன் களமிறங்குவதும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் கூட்டணியில் இருந்தார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாத சூழ்நிலையிலும் தற்பொழுது தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மத்திய மாவட்ட செல்வாக்கை அதிமுகவோடு இணைந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டணிக்கு வந்திருக்கின்றோம் என்று கூறிய நிலையில் அதிமுக தலைமை அவர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது. நன்றி ராஜகுமாரன், உங்க தகவல்களுக்கு.